கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 50-50 லாட்டரி 08-01 2025 வச்சு அதுக்கு முன்னாடி ஸ்ரீ சக்திக்குரிய லாட்டரி ரிசல்ட் இதை வச்சு இப்போ நம்ம 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. ஓகேங்களா? இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம 08-01-2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய ரிசல்ட் ரிவ்யூவில் இப்போ தெரிஞ்சிடும் எதெல்லாம் நம்மளுக்கு பயன் அடையுது அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ நீங்கள் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். 404. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு 3 நாள் ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 995 188. ஓகேங்களா? இதில் நம்ம நேற்று கரெக்டாக ஒரு இதை சொல்லியிருந்திருப்போம். அதாவது 99 88 வந்துடுச்சு. இதுக்கு அடுத்தாப்பில் டபுள்ஸ்னு ஒன்று இறங்குச்சுன்னா 44 தான் இறங்குன்றதை தெளிவாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இதில் ஏசி 44 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு 44 கொடுத்துருப்போம். அதை கொடுத்து அண்டர்லைன் பண்ணி கரெக்டாக சொல்லியிருப்போம். மறுபடியும் டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த 44 தான் இறங்கும், 4 தான் இறங்குன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அதே இதை ஆல்போர்டுக்கும் நான் சொல்லியிருப்பேன். அதனால் இதில் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங். ஓகேங்களா? 44 வின்னிங்கு, ஏ போர்டு 4 வின்னிங்கு. ஓகேங்களா? டெய்லி ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை தூக்கிக்கிட்டு தான் நம்ம சேனல் எப்பயுமே மூவ் ஆகும். எனி ஒன் வின்னிங் இல்லாமல் நம்மது எப்பயுமே எம்டி அடியாக இருக்காது. எப்பயுமே ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க, இப்போ நம்ம 50-50 லாட்டரிக்கான ஒரு டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதாவது அதுக்கு முதல் நாள் 995. ஓகேங்களா? 188. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 188. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 404. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தாப்பில் நம்ம டபுள்ஸுன்னு எதிர்பார்த்தோம்னா என்ன எதிர்பார்க்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 எதிர்பார்க்கலாம். 6 7 9 இந்த நம்பரை எதிர்பார்க்கலாம். ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? 6 7 9. ஏன்னா பவர் அண்ட் ஃப்ளிப்பில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு எண்ணு தான். ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து எந்த நம்பர் உங்களுக்கு தோணுதோ அந்த நம்பரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் உங்களுடைய கேமை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நாளைக்கு அந்த ஆஃபர், இந்த கேஎல் இல்லைன்னா டியருக்குரிய ஒரு ஆஃபரை நாளைக்கு லான்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம 50-50 லாட்டரிக்குரிய ஒரு வீடியோவை டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்பயும் போல் 3 டிஜிட் பாக்ஸ் தான். அதுதான் நம்மளுடைய ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங்க. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 259. ஓகேங்களா? 259 683. இந்த மாதம் எல்லாம் டபுள் டிஜிட்டாக வச்சு ஒன்று ஏபியை முடிச்சு விட்றான், இல்லைன்னா ஏசியை முடிச்சு விட்றான், இல்லைன்னா பிசியும் முடிச்சு விட்றான். எல்லா சைடுமே வேலை பார்க்குறான். எல்லா சைடுமே சகட்டு மேனி இறங்குது வண்டி. ஆல் போர்டில் இன்றைக்கி நம்மளுக்கு எப்பயும் போல தான் நம்ம சொல்கிறது தான். ஆல் போர்டுலேயும் 4 வச்சுருந்தோம், ஏவும் சியும் பாஸ் தான். ஓகேங்களா? எப்பயுமே நம்ம இதில் ஏதாவது ஒரு வின்னிங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்பயுமே உங்களுக்கு லாஸ் ஆகிற நிலைமை வரவே வராது. அது சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வாங்க 259 683
அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 461. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது 1ல் 4 இல்லைன்னா 8 உள்ளே இறங்கும். ஓகேங்களா? அது என்னன்றதை டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருவோம். இந்த ஏபிசிபிசி செட்டிங் எடுக்கிறப்ப தெரிஞ்சு போகும். ஓகேங்களா? ஏன்னா 188 404 இந்த இதுலேருந்து 2 நம்பர் வெளியில் வரும். அந்த 2 தான் நாளைக்கு கிரியேட் ஆகும். அதாவது 8/1/2025 அதாவது அந்த 2 நம்பர் சேர்ந்து உள்ள ஒரு நம்பர் புது நம்பர் என்ட்ரி கொண்டு வரணும். அது எந்த நம்பர்ன்றதை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 461. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 759. ஃபோர்த் ஒன் நம்பர் 759 924. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 623. ஓகேங்களா? 623. அடுத்து ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர், முக்கியமான ஒரு நம்பர் 438. ஓகேங்களா? 438. எனக்கு தெரிஞ்ச அந்த புது என்ட்ரி நம்பர் 3 இருக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 3க்கு பவரை அப்படி எடுத்துருங்க, சங்கட்டமே படாதீங்க. 3க்கு பவரில் 3க்கு ஃப்ளிப்பு அதை எடுத்துருங்க, எடுத்து சும்மா தரமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ் 50/50 லாட்டரிக்கூடிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு இசிங்கில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 259 683 461 759 924 623 மற்றும் 438 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 6758. 58. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 62 24 24. அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 78. 78. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 51. ஓகேங்களா? 51. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 34 இல்லைன்னா 38. இந்த 2 நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 438ன்னு கூட வரலாம், வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. உங்களுடைய 50/50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 08/1/2025 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய 404 அப்படின்ற நம்பருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 675 8 6 2 2 4 7 8 5 1 3 4 3 8. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம எப்பயும் போல் தரக்கூடிய ஒரு 2 டிஜிட் தான், 2 நம்பர் தான். அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 576 709. ஓகேங்களா? நம்ம 7 எப்பயுமே இப்படி தான் வரும். 576 709. 576 709. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 4, பி போர்டு 0, சி போர்டு 4. ஓகேங்களா? ஏ போர்டு 4னாலே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 8 இல்லைன்னா 2. ஓகேங்களா? அதுக்கடுத்து 0. 0ன்றது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நம்பர். ஏன்னா
இந்த கழுதை இங்கேயும் நிற்காது, அங்கேயும் நிற்காது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம 4 இல்லைன்னா 5 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதில் வந்து நம்ம 4 இல்லைன்னா 9 எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதில் எப்பயுமே ஒன்று ஃப்ளிப்பு இல்லை பவரு இல்லை சேமு காப்பி. அதாவது சீபோர்டை பொறுத்தளவு ஃப்ளிப் அடிப்பான், பவர் அடிப்பான், இல்லைன்னா காப்பினா அப்படியே தூக்கி வச்சுருவான். பவர் நம்பர் அடிப்பான், ஃப்ளிப் நம்பர் அடிப்பான். சேம் தான். இந்த 3 ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக நம்பரை தூக்கலாம். அவ்வளோதான், சேம் தான். பட் ஆனால் அப்பப்போ இதே சேமாகவே அடிக்கவே மாட்டான். அப்பப்போ கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அந்த 3ல் ஏதாவது ஒன்று நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதனால் கூட நம்மளுக்கு வின்னிங் மிஸ் ஆகிடலாம். அப்படி டோட்டலாக நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆயிரும். என்னடா அப்படின்ற அளவுக்கு ஆயிரும். இப்படி வச்சா அப்படி அடிக்கிறேன், அப்படி வச்சா இப்படி அடிக்கிறான்றான். நமக்கு எது பெட்டர்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்னோடய சக்ஸஸன் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என்னோடய சக்ஸஸனில் இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 நம்பர் இப்போ சீபோர்டு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 4 சரி, அதாவது ஒரு 4 7 9 இது வந்து எக்ஸாம்பிள் தான். இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த 3 நம்பரையும் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம காசு எங்கேயுமே போகாது, டெபாசிட்டு தான் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? டெபாசிட்டு தான் ஆகிட்டே இருக்கும். என்றைக்கு வின்னிங் வருதோ டெய்லி, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். டெய்லி ஒவ்வொரு 10 செட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நமக்கான ஒரு வின்னிங்கு இதில் ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அவசியம் மணி ப்ளஸ் பொறுமை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அவசியம். ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்க பயந்துருவாங்க, என்னடா அப்படி வரல அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் அந்த சீபோர்டில் 1 0 அதெல்லாம் ரொம்ப 3 0 ரொம்ப பாடாப்படுத்திடுச்சு. ஓகேங்களா? அதனால் அதெல்லாம் வந்து போகும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 உள்ள வரும், 4 உள்ள வரும். ஓகேங்களா? எடுத்து பார்த்தா 7 எடுத்துக்குங்க. 7 எடுத்துக்குங்க. 847 இதை வந்து 3 டிஜிட் பாக்ஸை கூட ட்ரை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அந்த நம்பரை எடுத்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். எந்த நம்பர் ப்ளே ஆகுதோ அந்த நம்பரை எடுத்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் கேஎல் டைமண்டில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அது வந்து ஜாயின் பட்டன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுடைய கார்டு இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் கொடுத்தீங்கனால ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு இன்றைக்கி எல்லா கெஸ்ஸிங்கும் கவர் பண்ணியாச்சு. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய சக்ஸஸன் உங்களுடைய ரிப்ளை எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பயுமே எல்லா கமெண்ட்டையும் படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.